வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு போமோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த போம் ஏ ட்ராஜிக் ஸ்டோரிஸ். ட்ராஜிக் அப்படின்னா சோகமான அப்படின்னு அர்த்தம். ஸோ போம் பார்த்துடலாம். இதை எழுதினதை யார் பார்த்தோம்னா வில்லியம் மேக்ஃபீஸ் தெக்கரி அப்படிங்கிற ஒரு ஆத்தர் தான் இந்த போமை எழுதியிருக்காரு. இந்த போமில் எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சேஜ் அப்படின்னா ஞானி, அறிவுள்ள ஒரு புத்திசாலின் அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு சான்ஸ் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். There lived a sage in days of yore, and he has a handsome pigtail oar, but wondered much and shadowed more, because it hung behind him. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யோர் அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேஜ் அப்படிங்கிறவர் இருந்தார். அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமான பிக்டைல் இருக்கும். பிக்டைல் அப்படின்னா நீளமான ஒரு அந்த பின்னாடி முடிமானி இருக்குல்ல, அவருக்கு அந்த பிக்சர்லேயே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது இருந்தது. பட் ஒண்டர்டு மச், அதை ரொம்ப அற்புதமாக நினச்சி சந்தோஷப்படுறாரு. பட் சாரோடு மோர், அதை ஃபீலும் பண்ணுறாரு. எதுக்குன்னா இது பின்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஃபீல் பின்னாடி இருக்கிறது போல் அதோட பொசிஷனை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. இதுதான் ஃபஸ்ட்டு சேனலில் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு சேஜ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஹன்சமான ஒரு பிக்டைல் இருக்குது. பிக்டைல்னால் நீளமான அந்த முடி மாதிரி ஒரு டெய்ல் மாதிரி இருக்குது. அதை வச்சு சந்தோஷமும் படுறாரு, பட் துக்கமாகவும் இருக்கார். எதுக்கு அப்படின்னா அதோட பொசிஷன் இருக்கிற பிளேஸ் அவருக்கு பிடிக்கல. அதுக்கு பதிலாக அவர் எங்கே இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறத இனி வர ஸ்டான்ஸெல்லாம் பார்த்துடலாம். செகண்ட் ஸ்டான்ஸாக பார்த்துடலாம். He mused upon this curious case and swore he would change the pigtail's place and have it hanging at his face, not dangling there behind him. இப்போ நெக்ஸ்ட் சென்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மியூஸ்டு அப்படின்னா ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறாரு. திங்க் பண்ணி க்யூரியஸாக யோசிக்கிறாரு. க்யூரியஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ஈகர்லி டு லேர்ன் மோர், ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்வமாக யோசிக்கிறது. ரொம்ப ஆர்வமாக க்யூரியஸாக யோசிச்சுட்டே இருக்கார். இது எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அவரே ப்ராமிஸ் பண்ணி ஸ்வோர்னா ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் கண்டிப்பாக அதோட பிளேஸ் என்ன பண்ணுவேன், மாற்றியே ஆவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் அந்த பின்னாடி தொங்குறதுக்கு பல எங்கே வச்சுக்கணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஃபேஸு, அந்த நீளமான அந்த ஹேர் ஃபேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. பட் அந்த முடியை எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் எப்படியோ யோசித்து என்னென்னமோ யோசிக்கிறாரு, இதை எப்படி முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராமிஸ் பண்ணுறது. நான் கண்டிப்பாக அதோட பொசிஷன் என்ன பண்ணுவேன், மாற்றியே ஆவே. அது எந்த பொசிஷன் வரணும்னா முகத்தில் ஃபேஸில் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இன்னும் அது என்ன பின்னாடி தொங்கிக்கிட்டே தான் இருக்குது, எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இதான் செகண்ட் ஸ்டான்ஸில் கொடுத்துருப்பாங்க. தேர்ட் ஸ்டான்ஸாக பார்த்துடலாம். சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபவுண்ட், சேஸ் ஹீ த மிஸ்ட்ரி ஐ ஹாவ் ஃபவுண்ட், ஐ வில் டேர்ன் மீ ரவுண்ட் அண்ட் he turned him around but still it hung it behind him. இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு புதிர், ஒரு சொல்யூஷனே இல்லாத ஒரு ப்ராப்ளம்க்கு விடை கண்டுபிடிச்ச மாதிரி. அந்த புதிரை நான் என்ன பண்ணிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன பண்ணால் ரவுண்ட் அண்ட் ரவுண்டு சுற்றிட்டே இருக்கிறாரு, எப்படியாவது முன்னாடி வந்துருமோ அப்படின்னு. பட் என்ன பண்ணுறது, பின்னாடியே தான் இருக்குது. இதை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல. சுற்றிட்டே இருந்தால் ஃபேஸுக்கு ஹேர் முன்னாடி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு ஃபன்னான ஸ்டோரியாகவும் கூட இந்த போம் எழுதியிருப்பாங்க இந்த ஆத்தர். ஸோ தேர்ட் ஸ்டான்ஸில் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் அந்த அந்த பிக்டையில் முன்னாடி கொண்டுவதற்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் சுற்றிக்கிட்டே இருந்தால் முன்னாடி வந்துடும் அப்படின்னு நினச்சி அவர் சுற்றிகிட்டே இருக்கார். பட் என்ன பண்ணுறது, பின்னாடியே தான் இருக்குது. இதான் 3 ஸ்டான்ஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டான்ஸாக போயிடலாம். தென் ரவுண்ட் அண்ட் இன் அண்ட் அவுட் அண்ட் ஆல் த டே பசில் சேஜ் டிட் ஸ்பின் இன் வெயின் இட் மேட்டர்ட் நாட் அ பின் த பிக்டைல் ஹேங் பிஹைண்ட் ஹிம். ஸோ ஃபோர்த் ஸ்டான்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அவர் சுற்றிக்கிட்டே இருக்கார், இன் அண்ட் அவுட்டு, உள்ளே போகிறாரு வெளியே வர்றாரு, அந்த மாதிரி சுற்றுறாரு. ஒரு ஃபுல் டேவ் இந்த சேஜ் இதை பண்ணிகிட்டே தான் இருக்கார், சுற்றி வர்றாரு. பட் வெயின் அப்படின்னா பயனற்று போச்சு. இவரோட இந்த செயல்களுடைய எஃபோர்ட்டில் என்ன பண்ணுது, பயனற்று போச்சு. அந்த பிக்டைல் என்ன பண்ணுது, முன்னாடி வரவே இல்லை, பின்னாடி தொங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபோர்த் ஸ்டான்ஸாக பார்த்துடலாம். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட் ஹி டர்ன்ட் பட் ஸ்டில் த பிக்டைல் ஷவுட் ஹேங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம். இப்போ ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரைட்டு போகிறாரு, லெஃப்ட் போகிறாரு, ரவுண்ட் அடிக்கிறாரு, மேலே குதிக்கிறாரு, கீழே குதிக்கிறாரு, இன் அண்ட் அவுட் போயிட்டுருக்காரு, டேர்ன் பண்ணுறாரு, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாரு. பட் என்ன பண்ணுது, அந்த ஸ்டில் அந்த பிக்டைல் பின்னாடியே தான் இருக்குது, ஸ்டெடியாக தொங்கிக்கிட்டே இருக்குது, முன்னாடி வந்த பாடே கிடையாது. இவ்வளவோ எஃபோர்ட் பண்ணார், பட் என்ன பண்ணலை, முன்னாடி வரவே இல்லை. இப்போ சிக்ஸ்த்து சென்ஸாக பார்த்துடலாம். அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் தோ ஹீ ஸ்ட்ரில் அண்ட் ஸ்டாக் அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் த பிக்டைல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபோர்ட் பார்த்தது என்ன பண்ணுச்சு, எல்லாமே தொய்விடந்து போச்சு, எல்லாமே வீணாக போயிடுச்சு. எவ்வளவோ ரவுண்ட் அடிச்சு சுற்றி தவந்து புரண்டு பார்த்து என்ன பண்ணலை, அந்த
பிக்டைல் வந்து முன்னாடி வரவே இல்லை, பின்னாடி ஸ்டடியாக தொங்கிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த போமை முடிச்சிருப்பாங்க. இது ஒரு ட்ராஜிக்கான ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு யோசிக்கும் போது நமக்கே ஒரு ஃபன்னாக ஒரு காமெடியாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு போயம். இப்போ ஓவராலாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். இப்போ இந்த போயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சேஜ்னு ஒருத்தவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தார். அவருக்கு வந்து பெரிய ஒரு பிக்டைல் மானி வந்து பின்னாடி தொங்கியிருக்கு. அது பிக்டைலாம் என்னென்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த போயத்து பக்கத்தில் பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். அவர் வந்து அதை நினச்சி ரொம்ப அற்புதமாக வியக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. பட் அதோட பொசிஷன் அவருக்கு பிடிக்கல. ஸோ முன்னாடி முன்னாடி கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஏதோ பண்ணி என்ன பண்ணுறாரு, அந்த ஹேரை வந்து முன்னாடி கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து கொண்டு வரவே முடியல. எவ்வளவோ முயற்சிகளை பண்ணுறாரு, தவக்குறாரு, பரல்றாரு, சுற்றுறாரு, இன்னும் அவுட்டு போகிறாரு, ரைட் அண்ட் லெஃப்ட்டு போகிறாரு, எவ்வளவோ சுற்றி பாரு. ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார், எஃபோர்ட்டு நிறையா போகிறாரு. பட் என்ன பண்ணலை, அது வந்து மாறவே இல்லை, அப்படியே பின்னாடி ஸ்டாங் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதோட மீனிங் பார்த்துலாம், நிறைய வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதோட மீனிங்ஸ் பார்த்துக்கலாம். சேஜ் அப்படின்னானது வைஸ் மேன், யோர் அப்படின்னா லேங் அகோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, பிக்டைல் அப்படின்னா பிளேட்டட் லாங் ஹேர் ஓன் சிங்க்லி அட் த பேக், அந்த பின்னாடி தொங்குற பிளேட் தான் பிக்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூஸ்டுனா தாட் ஓவர், ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறது. க்யூரியஸ் அப்படின்னா ஈகர் டு லேர்ன் போர், ஒரு விஷயத்தை பற்றினா ஆர்வத்தை வந்து தூண்டுறது. மிஸ்ட்ரினா பஸ்ஸில், ஒரு சொல்யூஷனே இல்லாத இடத்துக்கு சொல்யூஷன் புதிரை கண்டுபிடிச்சி கொண்டு வரது தான் மிஸ்ட்ரி பஸ்ஸில். ஷவுட் அப்படின்னா திங்க் இன் ஸ்ட்ரக்சர், திக் இன் ஸ்ட்ரக்சர், அது அப்படியே தான் இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் மாறாமல் எவ்வளோ தான் சுற்றி போட்டாலும் அது அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாம். வில்லியம் மேக்ஃபீஸ் தெக்கரி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட் நாவலிஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜ். இங்கிலீஷில் வந்து ஒவ்வொரு ஏஜ், மாடர்ன் ஏஜ், விக்டோரியன் ஏஜ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு காலேஜ் போக பெரிய கிளாஸ் போக போக தான் இந்த ஏஜ்லாம் பற்றி படிப்பீங்க. அந்த விக்டோரியன் ஏஜை சேர்ந்தவர் தான் இந்த வில்லியம் மேக்ஃபீஸ் தெக்கரி. அவர் வந்து வேனிட்டி ஃபேர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பெஸ்ட் நவுன் நாவல்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவர் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா வெனிட்டி ஃபேர். அதுதான் வந்து இவரை வந்து அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஃபேமஸான நாவலாம். தெக்கரி ரோட் இன் எ கலர்ஃபுல் லைவ்லி ஸ்டைல் வித் அ சிம்பிள் வொக்காபுலரி அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்சஸ். அவரோட ஒர்க் எப்போயுமே கலர்ஃபுல்லாக இருக்கும், சிம்பிள் வொக்காபுலரியாக இருக்கும். சில போயம்லாம் நீங்கள் வந்து காலேஜில் இப்போ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எடுத்து பார்த்தீங்கன்னா போயமை வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு மீனிங் புரிஞ்சிக்கவே முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ், ஓல்டு இங்கிலீஷ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவரோட போமில், இவரோட ஸ்டோரியில், இவரோட ரைட்டிங்கில் வந்து ஈஸியாக சிம்பிள் வொக்காபுலரி தான் இருக்கும், கிளியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ரீட் பண்ணாலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. திஸ் குவாலிட்டிஸ் கம்பைன்ட் வித் ஹிஸ் ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப் கிவ் ஹிம் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர். இவரோட அந்த குவாலிட்டி வந்து இவரை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸில் வந்து கொண்டு போய் வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆத்தர் இன்ட்ரோ. இதில் இருக்கிற வொக்காபுலரிஸ் வந்து இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம சொல்லியாச்சு. இந்த போம் அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த போமோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான லெசனில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பை.